ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சௌந்தர பாண்டியனுக்கும் சிவபாலன் சண்முகம் சேர்ந்த மாதிரி பாண்டியம்மாளை வச்சு ஒரு ட்ராமா பண்ண எல்லா விஷயமே தெரிய வருது. சௌந்தர பாண்டியனும் சிவபாலனும் அடித்து துரத்துனது மட்டும் இல்லாமல் நம்ம சண்முகத்திட்ட போய் உன்னோட ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட காட்டுறிய அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு பாரு, இனி அந்த வீராவை இசைக்கு எங்கள் வீட்டில் இருந்துட்டு என்ன பாடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சௌந்தர பாண்டியனும் சண்முகத்துக்கு முன்னாடியே எரிச்சலா பேசிட்டு வராங்க. அதே சமயத்துல சௌந்தர பாண்டியனோட எல்லா பிளானுக்கும் நம்ம சண்முகம் எப்படி ஆப்பு வைக்கிறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சண்முகமும் ஊர் மக்கள் முன்னாடி எல்லார்கிட்டையும் எப்படியாவது நம்ம ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் எப்போவுமே ஏழை பாளையலுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி, சரி நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் அந்த இடத்துல வந்து, இல்லை என் அப்பா முருகன் பேரில் தான் இந்த ஹாஸ்பிட்டல்லே ஆரம்பிக்க போகிறோம், அதனால முருகனே எப்போவுமே துணையாக இருப்பாங்க, கோவிலில் இருக்க முருகன் நகை ஏதாவது அடகு வச்சிடலாம், அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கல, அதை வச்சு எப்படியாவது ஹாஸ்பிட்டலை கட்டிட்டு அதுக்கு அப்புறமாட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு வட்டி கட்டி சீக்கிரமாக அந்த நகையை மீட்டு எடுத்துடலாம், இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும், ஆமாம் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் பிரசிடென்ட், நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, அப்போ நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்க தானே செய்ய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சௌந்தர பாண்டியனும், என்ன பேசுறீங்க, அவன் தான் புரியாமல் பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவன் என்ன சொன்னான் ஃபஸ்ட்டு, ஏதாவது ஒரு ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காண்டி தான் நான் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இலவசமாக மருத்துவம் செய்தான்னா அதுக்கப்புறமா எங்கோடி அவனுக்கு பணம் வரும், அப்புறம் அந்த பணத்தை வச்சு எப்படி அந்த முருகன் நகை எல்லாம் மீட்க முடியும், இதை பற்றி யாருமே யோசிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம சண்முகமும், என்ன நம்ம வந்து எல்லார்கிட்டையுமா ரூபாய் வாங்க போகிறோம், யார்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட அதிகமாக ரூபாய் வாங்க போகிறதில்ல, பணம் உள்ள ஒருத்தங்க யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க மூலமாக பணத்தை வாங்கிட போகிறோம், அதே சமயத்தில் அந்த வட்டியும் கட்டி நம்ம நகையும் திருப்பிட போகிறோம், பணம் இருக்கவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்க போகிறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் கூட்டத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருமே நம்ம சண்முகத்துக்கு ஆதரவாகவே இருந்துட்டுருக்காங்க. பிரசிடென்ட் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும், கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நமக்கு ஊருக்கு இது வரைக்கும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரவே இல்லை, அது நமக்கும் தேவைதானே, நம்ம நல்லனுக்காக தான் அவரும் ஒரு முடிவு எடுத்திருக்காரு சொல்லிட்டு எல்லாருமே சண்முகத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நம்ம சௌந்தர பாண்டியனும் அது எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த சண்முகம் வாழ்க்கையில் முன்னேறிடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலாகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பரணி சண்முகத்திட்ட வந்து, சண்முகம் நீ இப்படிலாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ பெரிய நல்ல ஐடியா கொடுத்துருக்க, ஃபஸ்ட்டு நீ பிளான் போட்டுட்டு வந்தப்போ கூட நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லைடா, எப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் கெட்ட போகிறோனோ, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கெட்டதுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு கூட உனக்கு தெரியுமோ என்னோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ எல்லாமே ஏற்கனவே பக்காவாக பிளான் போட்டு வச்சுருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணிய சண்முகத்திட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது கேட்டுட்டு இருந்த நம்ம சண்முகமும், ஆமாம் நான் எந்த செயல் செய்தாலும் என் கூடவே என் அப்பா முருகனோட அருள் இருந்துகிட்டே இருக்கும், அது வேற அவர் பேர்லேயும் இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்ட போகிறேன், அதுக்கப்புறமா என்ன குறை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பரணி கிட்ட சண்முகமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பரணி சண்முகத்திட்ட நீ எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்க, இனி எந்த பிரச்சனையும் வராது, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ எனக்காக இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கேட்ட போகிற, அதுக்காக என்ன கைமாறு கொடுக்க போகிறேன்னே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம பரணியும் ரொம்பவே அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சௌந்தர பாண்டியனும் சனியங்கிட்ட வந்து, இல்லை சனியா பாத்தியா, அவன் சொல்லதெல்லாம் இந்த வெறும் பையன் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்ட போகிறானா, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் சொல்லுவான், இவன் எல்லாம் சொல்கிறத நம்பி இவன் பின்னாடி இத்தனை ஊர் மக்கள் அதுக்கு தலையாட்டிட்டு இருக்காங்க பாத்தியா, அதை நான் சொல்லணும், இந்த கோவில் நகை எல்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கெட்ட போகிறானா அதுக்கப்புறமா எப்போ தான் மீட்டு இந்த நகையெல்லாம் எடுப்பான்னு புரிய மாட்டேங்குது, இதை சொன்னால் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனும் சனியங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சௌந்தர பாண்டியன் ஒரு கட்டத்தில் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அதில் ஏதோ காலில் தட்டுப்படுது, சரி என்னவோ கீழே இருக்கே அப்படின்னு பார்த்தா
திடீர்ந்தால பாண்டியம்மாளோட உருவம் வருது. இத பார்த்த உடனே சௌந்தரபாண்டியன் அப்படியே பயந்து போயிடுறாங்க. இது என்ன பாண்டியம்மாளோட உருவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன அமுக்குனா வருது. ஆஃப் பண்ண உடனே போயிடுது. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க லவுட் ஸ்பீக்கர் இருக்கிறது எல்லாத்தையுமே சௌந்தரபாண்டியன் கவனிச்சிடுறாங்க. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் பாண்டியம்மள வச்சு நம்மள ஏமாத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா இந்த வீட்ல உள்ளவனா தான் இருக்கும். இந்த சிவபாலன தவிர யாருமே இந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பே இல்ல. அவனும் அந்த வெறுமை சண்முகமும் சேர்ந்த மாதிரி தான் இந்த செயலை செய்திருக்கணும். கடைசியில ஒரு வழியா ஏன் வாய்னாலே இந்த இசைக்கே வர வச்சுட்டாங்களா, அதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருந்த சௌந்தரபாண்டியன் நம்ம சிவபாலனை சவுண்டா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிவபாலனும் உள்ளிருந்து எதுக்கப்ப தேவையில்லாம இவ்வளவு சவுண்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம சிவபாலனை சரியா அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க சௌந்தரபாண்டியனும். இல்ல நீ என்ன காரியம் பண்ணிட்ட, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா, நீ தானே இந்த பாண்டியம்மாள இந்த மாதிரிலாம் செட் பண்ண, அது மட்டும் இல்லாம உண்மையா வந்த மாதிரி என்னை பயமுடுத்த வச்சுட்டுல, எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை சரியா அடிச்சதோட விடாம, அப்ப எல்லாத்துக்கும் அந்த சண்முகம் பையனும் நீயும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியன் நம்ம சிவபாலனை அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வீராவும் என்னமாமா பேசுறீங்க, எதுக்கு தேவையில்லாம இப்போ சிவபாலனை அடைக்கிறீங்க, இது வரைக்கும் அவர் வேணும்னா உங்க பிள்ளையா இருந்திருக்கலாம், இனிமே அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு முன்னாடி அவரை அடிக்கிற வேலையெல்லாம் வைக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தரபாண்டியனும் பயங்கர டென்ஷன் ஆகி, ஏல நீ என்ன பேசுற, உன்னோட வீராப்ப எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஷனோட நிறுத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் நீ ஒரு அதிகாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவையும் அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த வீரா சும்மா விடுற மாதிரி இல்லை, மாமா நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சரியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனிமே இந்த சண்முகத்தையும் சும்மாவே விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் தான் இவனை 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருப்பாங்கன்னு சௌந்தரபாண்டியன் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாமே ஒரு செட்டப் தான் சொல்லிட்டு சௌந்தரபாண்டியன் சிவபாலனை திட்டது மட்டும் இல்லாம, அப்ப அன்னைக்கு கூட நீ தான் யாரோ ஒரு பாயை வந்து கூட்டிட்டு வந்த, அப்ப அது சண்முகமா தான் இருக்கணும், அவன் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லி வீட்டில் ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்தால் தான் நல்லபடியா இருக்கும்னு எல்லா ஃப்ராடு வேலையும் நீங்க தான் செய்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல மட்டும் இல்லாம அந்த இசைக்கு என் வாயெல்லாம் நானே இந்த மாதிரி கூப்பிட வச்சுட்டீங்கல்ல, இனிமே நான் இதை மறக்கவே மாட்டேன், உங்களுக்கு எல்லாருக்குமே சரியான ஆப்பு வைக்கக்கூடிய செயலை நான் செய்வேன்னு சௌந்தரபாண்டியனும் சிவபாலன் சொல்லிட்டு வராங்க. அதே சமயத்துல பயங்கர டென்ஷனான சௌந்தரபாண்டியன் நம்ம சண்முகத்தை பார்க்க வராங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே சண்முகத்திட்ட வந்து தூக்கி மூஞ்சில எறிறாங்க. என்னல என்னையே நீ ஏமாத்திட்டல, உன்னோட தங்கச்சி இசைக்கே நான் வந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃப்ராடு வேலையை செய்திருக்கல, இனிமே நான் சும்மாவே விட போறதில்ல, இனிதாண்டா என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது மாதிரி சௌந்தரபாண்டியன் நம்ம சண்முகத்திட்ட எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த வேலையை செய்த, இனி பாரு உன்னோட தங்கச்சிங்க 2 பேரோட வாழ்க்கையும் அந்த வீட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு உன்னோட வீராவும் இசைக்கே என்ன கஷ்டப்பட போறாங்கன்னு இனிதான் நீ பார்க்க போற, என்னையே இந்த மாதிரி ஏமாத்ததுக்கு உனக்கு மனசு வந்திருக்குல, இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்முகத்தை எதிர்த்து நிற்கிறாங்க நம்ம சௌந்தரபாண்டியன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரணி, ஏன்பா தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போடுற, அதான் அவங்க எல்லாருக்குமே நல்லது தானே செய்திருக்காங்க, எல்லாரும் எப்பவுமே நல்ல ஒற்றுமையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லி தானே ஆசைப்படுவாங்க, அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இப்படி பேசுறதெல்லாம் தவறானது, இந்த மாதிரிலாம் பேசாதுங்க சொல்லிட்டு நம்ம பரணியும் எப்பவும் போல சண்முகத்துக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. சண்முகமும் செம அதிரடியா வந்து சௌந்தரபாண்டியன் என்ன பிளான் போட்டாலும் அவங்களோட தங்கச்சிகளை அதுல இருந்து காப்பாத்திடுவாங்கன்னே சொல்லலாம்.